அதாவது கூட்டணி வைக்காம தனியா தான் நிக்கணும்னு ஏதாவது இருக்குங்களா? இல்லை அப்படி இல்லை, யாரு கூட கூட்டணி சேர முடியும்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாரு கூடயும் கூட்டணி சேருவான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சகோதரி பிரேமலதா அவர்கள் இந்த திமுக அரசு எவ்வளவு கேவலமாக பேசணும்னு பேசினாங்க. அடுத்த நாளே வந்து சேர்றாங்க. இது பேர் கூட்டணியா? இதெல்லாம் வந்து கூட்டணின்னா அது இதில் என்ன மக்களுக்கு பயன் இருக்க போகுது? இது அவங்களுக்கான அதிகார பகிர்வை தவிர்த்து இது எதுவும் கூட்டணி மக்களுக்கு நல்லது செய்கிற கூட்டணி கிடையாது. இதை திரு வைகோ அவர்கள் இருக்காரு. வைகோ கட்சி ஆரம்பிச்சதே திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சியிலேருந்து தூக்கணும், அவர் கட்சியிலேருந்து தூக்கணும், ஸ்டாலின் அவர்களை எடுத்து தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தா மக்கள் ஏற்றுப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கூட்டணியா? இதெல்லாம் அவர்களுக்கு தேவையான பணமோ அதிகாரமோ என்னென்ன வேணுமோ அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சொத்து பிரச்சனைகளுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கூட்டணி சேர்ந்தாங்கன்னா இவங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யறக்கா? மக்கள் ஒருபோதும் இப்படி ஒரு கூட்டணியா, இப்படி ஒரு 28 கட்சியா, 28 கட்சி பேரை சொல்லுங்க, 2 கட்சி பேரை தவிர யாருக்கும் தெரியாது. 28 கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் இது விரும்பவில்லை. ஏன்னா தேமுதிக இருக்கிற தொண்டர்களுக்கு விரும்புறாங்களா திமுக வைக்கணும், இல்ல காங்கிரஸ் இருக்கிற தொண்டர்கள் விரும்புறாங்களா திமுக வைக்கணும்? எந்த தொண்டர்களும் திமுக கூட்டணி யாரும் விரும்பவில்லை. வேணா தலைவர்கள் அவங்களுக்கான செட்டில்மெண்ட்ல இருக்கலாம்.